ஹல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த வருடத்தில் நம்ம கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கோம். ஆமென். இந்த வருடத்தை ஆரம்பித்த அநேகர் இன்றைக்கு நம்மோடு கூட. ஆனால் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருந்து நம்ம இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதுக்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீங்க? ஒரு நிமிடம் எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? இயேசுவே, இந்த நேரத்தில் இயேசுவை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த வருடத்தில் இயேசுவே எங்களுக்கு அநேக நன்மைகளை செஞ்சுருக்கீங்க. இயேசுப்பா, அநேக காரியங்களுக்கு இயேசுப்பா எங்களை நன்மையாக முடிவு பண்ணியிருக்கீங்க. இயேசுவே, இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது அநேக கேள்விகள் எங்கள் மனதில் இருந்துச்சு. இயேசுவே, அநேக குழப்பங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. இயேசுப்பா, இயேசுவே என்ன செய்ய போகிறோம், எப்படி இந்த வருடத்தை கடக்கப் போகிறோம் என்று இயேசுவை நாங்கள் சிந்தித்த நேரத்திலிருந்து இயேசுவை இப்பொழுது இந்த வருடத்தை இயேசுப்பா முடிவு பகுதியில் ஜெயமாக இத்தனை பேரை சொல்ல இயேசுவை ஜெயமாக கொண்டு வந்திருக்கீங்க. இயேசுவை, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை துதிக்கிறோம். இயேசுவை, இயேசுவை தேவ செய்தி நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுப்பா எங்களோட கூட பேசுங்க. இயேசுவை, இயேசுடைய வார்த்தைகளை இயேசுப்பா அதை இயேசு கேட்கும்போது இயேசு மனதில் வைத்து அதை இயேசுப்பா நாங்கள் அபியாசப்படுத்த எனக்கு தெரிவித்தாங்க. இயேசுவை உடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசுவை நாமத்தில் பிதாவே. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து நல்லா படிப்பான். நைட்டு பகலாக உட்காந்து நல்லா வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் பார்க்கும்போது நல்லா படிப்பான். படிச்சுட்டு எக்ஸாமில் பார்த்தா எல்லாத்துலேயும் ஃபெயிலு. நல்லா தானே அவன் படிப்பான், இப்போ எப்படி எக்ஸாமில் ஃபெயில் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு குழப்பம். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்குப்பா நீ ஃபெயில் ஆனேன்? நாங்களும் நீ சொல்லி கொடுத்த நாங்களே பார்த்து எத்தனை பேர் அப்படி இருக்குது. சொல்லி கொடுத்து பாஸ் ஆகிடுவாங்க, ஆனால் நம்ம பாஸ் ஆக மாட்டோம். அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தான், எப்படி பாஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு. அப்போ அவனுக்கு பின்னாடி பார்க்குற ஃப்ரெண்டு சொன்னான்னா, டேய் நீ எக்ஸாமே எழுதுறடா, தூங்கிட்டு இருக்கடா அப்படின்னு. எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம், ஆனால் அநேக போராட்டங்களுக்கு நம்ம வந்து விலகி ஓடுகிறோம், அப்படி தானே? ஓகே, இந்த வசனத்தை வந்து கிரேக்க பதத்தில் பார்த்தீங்கன்னா அதோட வேர்டு என்னன்னா, க்ரீக் வேர்டு என்னன்னா அகோனா. போராட்டம் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான வார்த்தை அகோனா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா த எஃபர்ட் வி புட். ஆமென். இது வந்து ஜெயிக்கிறது இல்லை, நம்ம எவ்வளவு முயற்சி செய்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம போராடுகிறதற்கு எவ்வளவு முயற்சிகளை நாம் செய்கிறோம். The effort we put forth to win rather than just the suffering felt. நம்ம பாடுபடுகிறதோ நம்ம கஷ்டப்படுறதோ கிடையாது, நம்ம எவ்வளவு முயற்சி செய்து அந்த காரியத்தை ஜெயமாக முடிக்கிறோம், அதுதான் இந்த போராட்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்காங்க. பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய இடத்துல நம்ம போராட்டம் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, அப்படி தானே? நம்ம பிறக்கும் போதே நம்ம பல கோடி பேரை போராடி தான் ஜெயித்து இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கோமா? ஆமென். ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா அதோட சாப்பாட்டுக்கு வந்து அது கத்தி அழுது அதுக்கு ஏற்ற போராட்டத்தை அது பண்ணுது. ஒரு கொஞ்சம் வளர்ந்த சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருக்கிற பொம்மை சாமான்கள் ஏதாச்சும் நம்ம ஏதாவது வாங்கினோன்னா அதுக்கு வந்து சண்டை போடும், அப்படி தானே? அதே மாதிரி கொஞ்சம் வாலிபர்களாகலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போகணும், அதற்கான காரியங்கள்லாம் இருக்குது, அதுக்கு அவங்க போராடுவாங்க. இந்த போராட்டம்ங்கிறது சின்ன வயதுலேருந்து வயசான வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது, அப்படி தானே? நான் போராடுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அடியை சொல்லுங்க. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம போராடி கொண்டிருக்கோம். இந்த போராட்டத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாளந்துகளை குறித்து ஆண்டவர் உவமையை சொல்லியிருப்பார், அப்படி தானே? எல்லாருக்கும் தெரியல. ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுத்துருப்பாரு, ஒருத்தனுக்கு 2 தாளந்து கொடுத்துருப்பாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்துருப்பாரு.
அவர் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த 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 அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். மேத்யூ 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இருக்கு. இதை வாசிக்கிறேன்னா, ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு வந்து ஆண்டவர் வந்து எப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்துருப்பாங்க, அப்படிதானே, நல்ல ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த் கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு ஸ்கில்ஸ் வந்து மென்டல் ஸ்கில்ஸாக இருக்கும், லைக் செஸ், அதாவது நம்ம யோசித்து செய்கிற அளவுக்கு சில காரியங்களே செய்கிறதுக்கு ஆண்டவர் சில பேருக்கு கொடுத்துருப்பார். ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு படைப்புமே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் படைத்திருப்பார். ஆண்டவர் வந்து சும்மா படைச்சான். ஆண்டவர் வந்து 6 நாட்கள் 6 விசேஷமான காரியங்களே படைத்தார், அப்படிதானே. அந்த 6 காரியங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் வந்து சும்மா ஏதோ வந்து படைக்கிறார். ஸோ எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே ஒரு தாளத்தை கொடுத்துருக்காரு, அப்படிதானே. எனக்கு ஒரு தாளந்து இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு தாளம், ஏதாவது ஒரு விதத்தில். சில பேருக்கு வந்து விளையாட்டில் சில தாளந்தைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு படிப்பில் கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு வேலை செய்கிற இடத்துல சில தாளந்தைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் வச்சுருக்காரு, எல்லாருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்துருக்காரு. தாவீதோட வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன். தாவீது கோலியாத்தோட சண்டை போட போகிறாரு, அப்படிதானே. அவருக்கு தாளம் இருந்தது. அவர் வந்து அதுக்கு முன்னாடி சிங்கத்தையும் ஜெயிச்சிருக்காரு, கரடியையும் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அந்த தாளம் வந்து யாருக்குமே தெரியாது, அப்படிதானே. அது வரைக்கும் கோலியாத்தோட சண்டை போடுற வரைக்கும் தாவீது தான் போய் சவுல்கிட்ட சொல்கிறான், நான் சிங்கத்தோட போட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், கரடியோட சண்டை போட்டிருக்கேன். ஆனால் ஆண்டவர் அவர் பிறக்கிறதுக்கு முன்பாக அவர் முன்குறிச்சிருந்தாரு, அவருக்கு ஒரு தாளத்தை கொடுத்துருந்தாரு. நம்ம ஜெயிக்கிற வரைக்கும், நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து நம்மக்கிட்ட தாளம் இருக்கிறத வந்து யாருமே வந்து நம்ப மாட்டாங்க, அப்படிதானே. நம்ம தாளத்தை வந்து நம்ம அதாவது ஒரு பாக்ஸில் போட்டு கூட்டி வச்சுறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். இந்த தாவீது வந்து கோலியாத்து, அதாவது அவன் வந்து டெலிவரி பாயோட ஃபஸ்ட் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஈஸா என்ன சொல்லுவாங்க, சாப்பாடை வந்து கெட்டி கொண்டு போய் யார்கிட்ட கூட சகோதரர்கிட்ட போய் கொடுத்துட்டுவாங்க. அவன் நினச்சிருந்தா கொடுத்துட்டு வந்திருக்கான், அப்படிதானே. அவன்கிட்ட தாளம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவன் போனால் போய் கொடுத்துட்டு அவன் பெலிஸ்தீன்லேருந்து கத்திட்டு இருக்கான். ஆண்டவருடைய நாமத்தை தூஷணம் பண்ணுறது இவனுக்கு வந்து ஒரு பெரிய மனதில் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான், போயிட்டு இவன் யார், இவனுக்கு இவனை கொள்றவங்களுக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஆட்டையாக போய் கேட்குறான், அப்படிதானே. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சவுல்கிட்ட கூட்டு போகிறாங்க. சவுல்கிட்ட கூட்டு போகும்போது அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு தடவை சிங்கத்தையும் ஒரு கரடியும் கொண்டிருக்கேன். அதாவது அவன் நினச்சிருந்தா இது எதுவுமே அவன் பண்ணியிருக்க வேண்டாம். அவன் போயிட்டு சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக வந்திருக்கலாம். ஆனால் தாவீதுக்கு என்னென்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளத்தை நான் வந்து ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். அவன் எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறாரு, அதையே சொல்லலாமா. நம்மளுக்கு ஆண்டவர் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அதை ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்துறதா இருக்கணும். தாவீது நினச்சிருந்தா அவங்களுக்கு இருந்த ஆடுகளை நல்லா மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆடுகளை வச்சுட்டு அப்படியே இருந்துருக்கலாம். அவனுக்கு சண்டைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. நல்ல சாப்பாடு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஏன் அவன் அப்படி பண்ணான்? நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம வசதியாக வாழணும்னு நினைக்கிறோம், அப்படி தானே. எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், பைக் வேணும், இதெல்லாம் இருந்தால் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்கிறேன், இதெல்லாம் இருந்தால் நான் எனக்கு வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தாவீதுக்கு அவன் நினச்சிருந்தா அவன் அந்த ஆடுகளை மீட்கிறவனாகவே இருந்திருக்கலாம். பொதுவாகவே உலகத்தில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று கம்ஃபர்ட் ஜோன், அதாவது எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறவங்க. இன்னொன்று காம்பேக்ட் ஜோன், அதாவது எதாவது நான் புதுசாக ட்ரை பண்ணணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமுடன் இருக்கிறவங்க. ஆமே, எத்தனை பேர் இங்கே வந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆர்வம் இருக்குது? அல்லையா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். நான் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக இழுத்து கொண்டு போகணுன்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது. எத்தனையோ ஜனங்கள் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க, அவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் நம்ம கையில் அவங்க ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆமே. ஓகே, இப்போ மெயின் டாபிக்கே இதுதான், கம்ஃபர்ட் ஜோன், ஃபைட்டிங் ஜோன். ஓகே, கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா நான் வசதியாக நான் இருக்கிற இடத்த வச்சு முடிச்சிடணும். ஃபைட் ஜோன்னா நான் போயிட்டு ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். ஆமே. அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில்
ஆண்டவர் கொடுத்த தாளத்துக்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பிரயோஜனத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி தானே? இப்போ வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பாட திறக்கிறது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடமா போய் பாடுவான், ஒவ்வொரு காம்படிஷனாக போவான். அதனால ஆண்டவருக்கு ஏதாச்சும் மகிமை இருக்கா? கிடையாது. இப்போ ஒருத்தனுக்கு நல்ல ஒரு மியூசிக் வாசிக்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணான், நல்லா மியூசிக் வாசிக்கலாம், வேறு பெரிய காம்படிஷன் போகலாம். அதனால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதா? கிடையாது. ஆமென். இந்த தாளந்துகள் கதைக்கு திரும்பி நம்ம வருவோம். ஆண்டவர் வந்து ஒவ்வொருவருக்கும் அந்த வேதத்தில் நம்ம அதை எடுத்துக்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஆமென். ஆண்டவர் ஒருவருக்கு ஒரு தாளந்தை கொடுத்தாருன்னா அது வந்து சும்மா தர மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு இது கொடுத்தா இவன் நல்லா பயன்படுத்த முடியும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை ஆண்டவர் தெரியும், அவர் என்னை நம்பி கொடுத்துருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்தாருன்னா அவர் தெரியும் இதை அவன் பயன்படுத்தி இந்த நாமத்தை அவனால் மகிமைப்படுத்த முடியும். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு தாளந்தை கொடுத்து நம்மை வந்து வைச்சிருந்தார். அதில் வந்து அந்த ஒரு தாளந்தை அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த ஒரு தாளந்தை அவன் என்ன பண்ணான், அந்த தாளந்தை எடுத்து அழகான ஒரு பெட்டியில் வச்சு அதை வந்து வச்சிருந்தான். வந்து கேட்குறாரு, நிஜமான வந்து கேட்குறாரு, தம்பி உன்கிட்ட ஒரு தாளந்தை கொடுத்தேன், அதை நீ என்னப்பா பண்ணேன்? அவனுடைய பதிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட விளைய இருக்கிறது. ஆமென். பொதுவாகவே யாராச்சும் இந்த எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆனால் ஒரு ரீசன் சொல்லுவோம். ஒரு ரீசன் எப்போ வச்சுருக்கோம், கொஸ்டின் ரொம்ப டஃப்பு. அதனால் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் வந்திருக்கு. அவன் மெயினாக சொல்கிறது என்னென்னா ரீசன்ஸ். ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு காலத்தை கொடுத்துட்டாரு, அவன் அதை வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே ஒரு பெட்டியில் மூடி போய் வச்சுருக்கான். ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நீ விதைக்காத எடுத்து அறுக்கிறவரும் பாருங்க, பழைய ஆண்டவர் மேலே போட்டான். ஆண்டவரே நீங்கள் சரியில்லை. நம்ம எத்தனையோ நம்ம பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு கொடுத்த தாழ்ந்துகளை நமக்கு பயன்படுத்த தெரியாமல், ஆண்டவர் எனக்கு நீங்கள் இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா நான் இது பண்ணியிருப்பேன், நீங்கள் எனக்கு அந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா இது எனக்கு நல்லா இருந்திருக்கும். ஆண்டவர் கொடுத்தாரு, ஆனால் நம்ம அதை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தலை. அதை அழகாக தெளிவாக போட்டிருக்கு. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 7 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தும். ஆண்டவருக்கு கொடுக்கும்போதே தெரியும், இவன்கிட்ட ஒரு தாளந்து கொடுத்தா இதை அவனால் வந்து பயன்படுத்தி இந்த 2 தாளந்தான் மாற்ற முடியும். ஆனால் அவன் வந்து பண்ணலை. அவன் பண்ணாததுக்கு ரீசன் யார் மேலே போடுறான்? ஆண்டவர் மேலே போடுறான். அவனுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் அவன்கிட்ட இப்போ யாராச்சும் போகும்போது எஜமானுடைய ஏதாச்சும் கொடுத்தாருன்னு கேட்டேன், அவன்கிட்ட என்ன காமிக்கிறதுக்கு ஒரு தாளந்து இருக்குது. ஆமென். நிறைய நேரம் நம்ம கிட்ட தாளந்துகளை நம்ம யார்கிட்டனாலும் காமிக்கலாம். ஆனால் எஜமான் விரும்புகிறத நம்ம செய்யலைன்னா நம்ம கொடுத்து தாளந்துக்கான யூஸே கிடையாது. அப்படி தானே? ஆண்டவர் எல்லாருக்கும் தாளந்து கொடுக்குறாரு, ஆனால் அந்த தாளத்தை நம்ம யூஸே பண்ணலன்னா மற்றவங்களோட ஷோகேஸ் பண்ணி அதனால ஒரு பிரோஜனமும் வரப்போகிறது. ஆமென். அவனை கடைசி எங்கே போகிறாங்க? நரகத்தில் தள்ளுறாங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையில் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது ஏதோ சாதாரண காரியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் கொடுத்த தாளத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோன்னா நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், நம்ம எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கு வரவங்களாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கலாம். ஆமென். நல்ல வீடு, நல்ல நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க பார்க்கும்போது சார் இவ்வளோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஆண்டவர் வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த தாளந்தை
நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஆமென். இன்னொரு ஒரு இது எல்லாருக்குமே தெரியும். லூக்கா 12:16 வந்து ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான். எல்லாரும் எடுத்துக்கோங்க. லூக்கா 12:16 வாசிங்க. அல்லாமலும் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது சேகரித்து வைத்தவர்கள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். இதுல என்ன மெயினாக சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கலாம், நம்ம கிட்ட நிறைய காரியங்கள் மற்றவர்கள் பார்க்கிறதற்கு அப்படியே சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கலாம். ஆனால் அதனால ஆண்டவருக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது. அவன் நிறைய சேர்த்து வச்சிருக்கலாம், இதனால ஆண்டவருக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நம்ம செய்யாம நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு காரியமும் அதனால ஆண்டவருக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது. அப்படிதானே? ஆமென். அதே மாதிரி தான் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும். ஐஸ்வர்யவானும் லாசரு அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான். ஸோ இது வந்து இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்வர்யவான மனுஷன் இருப்பான். அவன் வந்து நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி யார் இருப்பான்னா லாசருங்கிற ஒரு ஏழை இருப்பான். அவன் வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒரு நாள் மறித்து போவாங்க. ஐஸ்வர்யனோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். அவன்கிட்ட சம்பத்து இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அவன் இறந்து போனா அவனுக்கு உலகத்திலே பெஸ்ட்டு ஃபியூனரல் சர்வீஸ் நடந்திருக்கும். அப்படி தானே? அவனுக்கு வந்து நல்ல ஒரு அடக்க ஆராதனை நடந்திருக்கும். அவனை எல்லாரும் பார்த்துட்டு எப்போ இவ்வளோ ஐஸ்வர்யமான இருந்திருக்கான். லாசரை தூக்கிட்டு போகிறது கூட ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவன்கிட்ட நிறைய சம்பத்து இருந்தாலும் லாசருக்கு என்னன்னா, அவனோட வீட்டில் இருக்கிற அந்த மேஜையில் உள்ள கீழே இருக்கிற சாப்பாடை கூட அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஐஸ்வர்யம் அவனுக்கு தரல. அவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சான். அவனுக்கு கொடுத்த ஆண்டவர் நிறைய நேரம் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னா, நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவும் நம்ம கூட இருக்கிற மற்றவங்களையும் ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்காகவும். அப்படிதானே? நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னா அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம். அந்த ஆசீர்வாதம் கிடைச்சோன்னா ஆண்டவர் நம்மளுக்கு தொடர்ந்து கட்டாயிரும். அப்படிதானே? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இளையகுமாரன் இருப்பான். தகப்பனோடு இருக்கும்போது அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, அவன்கிட்ட இருந்த எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு என்னன்னா ஆசீர்வாதங்கள் மேலே தான் கண்ணு இருந்துச்சு. அவனுக்கு அதை வச்சு அதை வாழணும், அந்த அந்த காரியங்களை வச்சு அவனுக்கு வாழணும். அப்போ தகப்பன்கிட்ட போய் கேட்குறான், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு வந்து பிரித்து கொடுங்க. உடனே தகப்பன் கொடுத்துட்டாரு. ஆசீர்வாதங்கள் கிடைச்சவனால சந்தோஷமா இருக்க முடிஞ்சா? தகப்பன் விட்டு தூரமாக போனான். ஆமென். நிறைய நேரம் நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம ஆண்டவர் விட்டு தூரமாக போகிறதா இருக்குது. நம்ம கிட்ட சில தாழ்மைகள் வந்து நம்மளை வந்து ஆண்டவர் விட்டு பிடிக்கிறதா இருக்குது. ஆமென். எத்தனை பேரை நம்புறீங்க? நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையோடு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, இயேசுவே இந்த ஆசீர்வாதம் என்னை உம்மோடு கூட வச்சுருக்குமா, இல்லை அந்த இளையகுமாரன் மாதிரி வேறு தேசத்தில் நான் போயிருக்கேன். அவன் எப்போ அதை ரியலைஸ் பண்ணுறான்னா, அவன் ரியலைஸ் பண்ணும்போது அவன் எங்கே இருக்கான் தெரியுமா? பன்றி சாப்பிட்ற அந்த தவிடு கூட கிடைக்காத அந்த நிலைமையில் இருக்கான். ஆமென். நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். எப்போ நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, ஆண்டவர் எல்லாம் பண்ணான்னு சொன்னோன்னா நம்ம அதுக்கப்புறம் ஆண்டவர் தேடுறதே இல்லை. இந்த மாதிரி நிலைமையில நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் யாரோட பழகுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். நம்ம நிறைய பேர் கூட இருப்போம்.
அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட்டு ஆண்டவர் விட்டு தள்ளி போகிற இதாக இருப்பாங்க. நம்ம சங்கீதம் 1:1 வந்து துன்மார்களுடைய ஆலோசனை நலவாமலும் பாவிகளுடைய வழி இல்லாமலும் பரியாசக்காரன் உட்கார்கிற இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே எங்கே இருக்கோம்னா ஆண்டவர் என்னை எங்கே வச்சிருக்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். தாவீதோட வாழ்க்கையில் பாருங்களேன், தாவீது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் வந்து அதில் அழகா ஆரம்பத்தில் சொல்லப்போ ராஜாக்கள் யுத்தம் செய்கிற காலம். அவன் வந்து எங்கே இருந்திருக்கணும்னா ராஜாக்கள் சண்டை போடுற அந்த பேட்டில் ஃபீல்டில் இருந்திருக்கணும், யுத்த களத்தில் இருந்திருக்கணும். ஆனால் அவன் எங்கே இருந்தானா உப்பரிகை மேலே உலாவி கொண்டு இருந்தான். இவனுக்கு இந்த இடத்துல இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற அந்த இடத்துல இருக்காம வேற எங்கேயோ இருப்போம். ஆமே. அதாவது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த தாழ்ந்துகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா முதலாவது வந்து ரீசன் சொல்கிறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. அந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியலன்னா அந்த செய்ய முடியலன்னு ஒத்துக்கணும். 2வது விஷயம், நம்ம சரியான அந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் நம்ம போராட முடியும். யுத்த காலத்துல எல்லாம் வேற எங்கேயோ இருந்துட்டு நான் அவனால் போராடவே முடியாது, அப்படி தானே? அவன் வந்து உப்பரிக்கையில் இருந்தான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு நமக்கு தெரியும், பச்சை பழத்துல பாவம் பண்ணி அடுத்து அவன் வாழ்க்கையே நாசமாக போகிற அளவுக்கு நிறைய காரியங்கள் நடந்துச்சு அவன் வாழ்க்கையில், அப்படி தானே? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை சேவிக்கிறவங்களா இருக்க வேணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமே. வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு ஆண்டவர் என்னை இது பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் சொல்கிறது தாழ்ந்துகள் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த தாழ்ந்துகளை நம்ம சரியாக பயன்படுத்தினா தான் பரலோகத்துக்கு போக முடியும், அப்படி தானே? நம்ம வேற எங்கேயும் இருந்துட்டு ஆண்டவர் என்னை வந்து பயன்படுத்தணும், ஆண்டவர் என்னை பயன்படுத்தலைன்னு நிறைய காரியங்கள் நம்ம இந்த வருடத்தில் சொல்லியிருக்கலாம். இந்த வருடத்தில் நம்ம அநேக காரியங்களை வந்து ஆண்டவர் எனக்கு இது செஞ்சாருன்னு சொல்லுவோம். ஆனால் அநேக காரியங்கள் ஆண்டவர் எனக்கு தரலை, ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு வாய்க்கப்படல அப்படின்னு அநேக காரியங்களை சொல்லுவோம். அதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நம்ம காலத்துகளை சரியாக பயன்படுத்தாது, அப்படி தானே? பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த காலத்தை ஆண்டவருக்கு என்று சரியாக பயன்படுத்தணும். ஆமே. ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பரமலை பின் பந்தய பொருளுக்காய். பரமலை பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமலை பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். வாழ்க்கையில் ஆண்டவர் சில போராட்டங்கள் அனுமதிக்கும் போது நம்ம சரியான இடத்துல இருக்கணும். நம்ம தாளந்துகளை ஆண்டவருக்கு சரியான நேரத்தில் அதை வந்து பயன்படுத்தணும். நம்ம எதையும் வந்து கூட்டி மறைச்சு வைக்கிறதுனால ஒரு யூஸ் இல்லை. ஆண்டவர் நம்ம கொடுத்த காரியங்களை ஆண்டவருக்கு என்று நம்ம பயன்படுத்தணும். இப்பொழுது ஒரு போராட்ட களத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது,
இந்த தாளந்துகளை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஒருவருக்கு வந்து 5 தாளந்து கொடுப்பாரு, ஒருத்தவங்களுக்கு 2 தாளந்து கொடுப்பாரு. அதை தவிர வேற ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? நீங்கள் போய் விற்றுருங்க, இதை போய் நீங்கள் வந்து விற்று இன்னும் ஒரு 5 தாளந்து சம்பாதிங்க அப்படின்னு ஆண்டவர் எங்கேயாச்சும் குறிப்பிட்டிருக்காரா? நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அன்றையும் பரலோகராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாளந்தும், ஒருவரிடத்தில் 2 தாளந்தும், ஒருவரிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இங்கே எங்கேயாச்சும் ஆண்டவர் போய் அதை வந்து காசு காலத்தை ஒப்பு வச்சு அதில் வந்து இன்னொரு 5 தாளந்து, இன்னொரு 2 தாளந்து எங்கேயாச்சும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒருவர் வந்து அந்த போராட்டத்தில், அதாவது அந்த ஃபைட் ஜோனில் அது இருந்தால் அவன் ஆண்டவர் எதுவும் சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டான். அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில தாளந்துகளை கொடுத்தாருன்னா அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, அது ஆண்டவருக்காக பயன்படுத்தணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கும். நீங்கள் அங்கே அந்த தாவீது விஷயத்தில் பாருங்கள், கோலியாத்து வந்து அவனை பார்த்தோன்னா தாவீதுக்கு அங்கே அவனால் நிற்க முடியல. ஒவ்வொரு ஆட்டையே போயிருக்கிறான், அந்த ராஜாவினை கொள்றவனுக்கு என்ன தருவாங்க, நான் போய் சண்டை போடணும், நான் போய் சண்டை போடணும். இந்த மாதிரி தான் தாளந்துகள், ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை வச்சிருக்கிறவனுக்கு இருக்கணும். அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் சில தாளந்துகள் கொடுத்து ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிற வரைக்கும் நான் வந்து ஆண்டவர் என்னை வந்து ஒரு பெரிய இப்போ நான் சொல்கிறேன், நம்ம ஒரு கீபோர்ட் வாசிக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. இந்த கீபோர்ட் வாசிக்க தெரியுது, ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ச்சில் கீபோர்ட் வாசிக்கிற கூப்பிட்ற வரைக்கும் நான் வந்து அந்த தாளத்தை பயன்படுத்த மாட்டேன், நான் அப்படியே வச்சுருப்பேன், சின்ன சர்ச்சிலலாம் நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்னை பயன்படுத்தவே முடியாது. அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய இடங்கள்ல நம்மளை வந்து இந்த காரியங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சில நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காது. அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி தான் சில வாழ்க்கையை நம்ம தான் வந்து சில நேரத்துக்கு என்ன பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும். ஆமீன். சில சவால்களை நம்ம தான் எதிர்கொண்டு ஓகே இது நான் செஞ்சால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னா கண்டிப்பாக தான் நான் செய்வேன். அல்லேலூயா. இதை செஞ்சால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னா கண்டிப்பாக இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிப்பேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கோங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். ஆண்டவர் வந்து தேவாலயத்துக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்வர்யவான்கள் வந்து அவங்க காணிக்கைகளை செலுத்துகிறாங்க. அப்போ ஒரு விதவை வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு இடத்துல என்ன பண்ணிருக்கோன்னா, அவங்ககிட்ட இருந்தது எல்லாவற்றையும் போட்டார். ஆமென். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், அதுலேருந்து நான் ஆண்டவர் கொடுப்பேன். இது ரொம்ப ஈஸியில். ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு அது 1000 ரூபா கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி தானே. ஆனால் ஆண்டவர் அந்த 10,000 கேட்டால் என்ன ஆண்டவர் கொடுத்ததுக்கு ஒரு ரீசனே இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏழை விதவிட்டு இருந்ததே வந்து 2 வெள்ளி காசு, அந்த 2 காசுகள் தான். அதை ஆண்டவர் பார்க்குறாரு. ஐஸ்வர்யவான்கள் எவ்வளவோ போட்டாங்க. ஐஸ்வர்யவான்கள் அது ஏழை விதவை போட்டதை விட 3 மடங்கு 10 மடங்கு போட்டிருப்பாங்க. ஆண்டவர் அதை பார்க்கல. ஆண்டவர் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நம்ம கொடுக்குறோமா, நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறோமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம கொடுக்கும்போது இது வந்து நான் என்னோடய வாழ்க்கைக்காக பயன்படுத்திக்கிறேன். அது வந்து ஏதாச்சும் ஒரு பொருளாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ரிவார்ட்ஸாக வரட்டும், ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதை நான் எனக்காக பயன்படுத்திக்கிறேன். மீதி இருக்கிறத இதில் வந்து ஆண்டவருக்கு செய்கிறேன். இது எல்லாருமே பண்ணலாமே. ஆண்டவர் அரைஞ்சிக்கணும்னு அவசியமே கிடையாது. யாருனாலும் வந்து இந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா இதை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத ஆண்டவர் கொஞ்சம் கொடுப்பேன் அப்படிங்கிறது யாருனாலும் பண்ணலாம். இந்த ஏழை விதவை பாருங்க, அவன்கிட்ட இருக்கிறத மொத்தம் கொடுத்துருக்கிறது. நான் காசை பற்றி பேசல. அதில் மெயினான விஷயம் என்னன்னா, அவருடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது. ஆண்டவருக்காக நான் கொடுக்கணும், அது எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஆமே அவகிட்ட அவ வாழ்றதுக்கு இருந்ததே அவ்வளோதான்.
அவர்கிட்ட இருந்ததே மொத்தமாவே அவ்வளவுதான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட இருக்கிறத முழுமையாக ஆண்டவருக்கு கொடுக்குறோம். நம்ம தாழ்ந்துகளையோ நம்ம செய்யும் போது முழுமையாக கொடுத்து ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் அதை பார்க்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நம்மகிட்ட நிறைய இருக்கும்போது கொஞ்சம் கொடுக்கறத நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனா எல்லாத்தையும் கொடுக்கறது ரொம்ப கம்மி. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த தாளங்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நான் கொடுப்பேன், ஆண்டவருக்காக கொடுப்பாமே. அதே மாதிரி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அங்க ஒரு விதவையை நம்ம பார்க்கிறோம், சாரிபாத் விதவை. ஆமே, அந்த சாரிபாத்துங்கிற ஊர்ல ஒரு விதவை இருக்கா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து இந்த வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவன் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த விதவைக்கு நான் கட்டளை இட்டேன். ஆமென். அந்த விதவைகிட்ட போய் கேட்கறான். அப்போ அதுக்கு வாசிச்சிங்கன்னா, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போறான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா. ஃபர்ஸ்ட் தண்ணி கேட்கிறாரு. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானை ஒரு பிடி மாவு, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. அந்த நிலைமை அந்த டைம்ல என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய பஞ்சம் இஸ்ரேல் ஃபுல்லா இருந்துச்சு. யாருக்குமே சாப்பாடு கிடையாது. இவர்கிட்ட இருக்கிறது என்னது? ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும். எலியா போறாரு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எலியாட்ட சொல்லும்போது என்ன சொன்னாரு? அவளுக்கு நான் கட்டளை இட்டேன் அப்படின்னு. இப்போ எலியா போகும்போது அவனுக்கு என்ன நினைச்சிருப்பான்? போய் கேட்டவொடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அவர்கிட்ட இருக்கிறத பாருங்க, அவர்கிட்ட இருக்கிறத சொல்றா. அப்போ எலியா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு கொண்டு வா. ஆமென். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த வார்த்தையை சொல்லி நம்மகிட்ட சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்லயே எங்கேயுமே சாப்பாடே கிடையாது. இப்போ ஒரு பாஸ்டர் வராது, வந்துட்டு இருக்கிறதே 2 சப்பாத்தி போடுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு மாவு இருக்குது, 2 சப்பாத்தி தான் போடலாம், எனக்கு ஒரு சப்பாத்தி போடு. வீட்டில் 4 பேர் இருக்காங்க. பாஸ்டர் நீங்கள் சும்மா இருங்க பாஸ்டர், எங்களுக்கு 2 சப்பாத்திக்கு தான் மாவு இருக்கு, நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போமா இல்லையா? அவன் பாருங்க, அங்கே எதுவுமே கேட்கல. அவன் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் சில முடிவுகளை நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு எடுக்கணும். ஃபுல் நம்ம விஷயம் நமக்கு இருக்காது. அது என்ன நடக்கும், அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்தால் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் எப்படி மாறும் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? நம்ம இந்த மாவு எடுத்து முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து மாவு வரும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. நம்மளுக்கு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் சில முடிவுகளை கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் நம்ம எடுக்கணும். நம்மளுக்கு ஃபுல் தகவலும் ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படிலாம் நடக்கணும்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். கீழ்ப்படியான ஆண்டவர் பார்ப்பாரு. நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை அப்படியே செய்யறா. அந்த கொஞ்சத்தை எடுத்து ஆண்டவர் கொடுக்குறா. அவர் பஞ்சம் முடிகிற வரைக்கும் வீட்டில் மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை. ஆமே. அதாவது திரும்பியை சொல்றேன், நம்ம கிட்ட அநேக காரியங்கள், நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருந்து அதிலிருந்து ஆண்டவர் கொடுப்பது மிகவும் எளிது. அது ஈஸியா எல்லாமே பண்ணிடலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இவன்கிட்ட இதுதான் இருக்கு, இது முழுமையை கொடுத்தா ஆண்டவர் அதை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அந்த சிறுவன்கிட்ட இருக்கிறது மொத்தமாக 5 அப்பம் தான், 2 மீன் தான். அவன் அதை 2 சாண்ட்விச் போட்டு சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஃபுல்லா கேட்டுட்டாரு. அப்போ ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, அப்போ எனக்கே 2 நான் சாப்பிட்டு வச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கும் போது அது 5000 பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆமே. நம்ம நம்மகிட்ட இருக்கிற முழுசையும் ஆண்டவர் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கொண்டு ஆண்டவர் நிறைய பேரை ஆசீர்வதிக்கிறார். ஆமே.
அதே மாதிரி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இதுல இன்னொரு சம்பவம் நடக்குது. ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியிடணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். இதவே விஷயம் தெரியும். இப்போ வந்து அதுக்கு முந்தின அதிகாரத்துல கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்திலே அநேக நாள் தங்கி இருந்தான். ஆபிரகாமோட லைஃப் இப்போ எப்படி இருக்குன்னா செட்டில். அவனுக்கு வந்து இப்போ என்னன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளை கிடைச்சிருச்சு. அவன் வாழ்க்கை ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு அவன் நல்லா பார்த்துக்கிட்டாரு, நல்லா இருந்தான். இப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்த மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஆமென். 100 வருஷம் வந்து பொறுமையோடு காத்திருந்து பெற்ற ஒரு குழந்தை ஈசாக்கு. ஆமென். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமோட நிலைமையில நம்ம இருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம்? 100 வருஷம். இஸ்மாவேல் பிறந்தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தைன்னு ஆண்டவர் சொல்லி ஒரு குழந்தையை கொடுத்தார், ஈசாக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ வந்து அவனை போய் தகனபலியாக பலியிட்டு இருப்பா. யோசிச்சு நம்மளுக்கு வந்து இது வந்து ஆபிரகாமால அந்த நேரத்துல புரிச்சு கொண்டுக்கவே முடியாது. என்ன ஆண்டவர் சொல்றாரு? ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இந்த காரியத்தை கொடுத்தாரு. ஆனா திரும்பி ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்கிறாரு. ஆமென். நம்ம நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில அப்படியே செட்டிலான, அதாவது இந்த வாழ்க்கையுமே நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். அப்படிதாங்க, நம்ம எதிர்பாராத விஷயம் நடக்கும். ஆண்டவர் எதுக்கு இதை அனுபவிச்சாரு, எதுக்கு இதை அனுமதிச்சாரு, இதுக்கான காரணம் நம்மளுக்கு புரியாது. அங்க ஆண்டவர் சொன்னா வந்து இங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டிருக்கா, ஆபிரகாம் வந்துச்சு, எதுக்கு ஆண்டவர் அப்படின்னு கேட்டானு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலிருந்து பாருங்களேன், உடனே அதிகாலையில எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளா இருந்தா போங்க ஆண்டவரே, இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு குழந்தைய கொடுத்துருக்கீங்க, இப்போ உடனே கேட்குறீங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்கள் நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். அதை புரிந்து கொண்டா நம்ம வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் போது அதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை அவர் மனதில் வைத்து செய்கிறார். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் வந்து ஒரு சின்ன இந்த காரியத்தை செய்யணும், நம்மளுக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு வீடு கட்டணும், இன்னும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஆண்டவர் வந்து பல தலைமுறைகளை தாண்டி இவன் இது செஞ்சா இந்த தலைமுறை இப்படி இருக்கும். ஆமென். கடைசியில் ஆண்டவர் அவனை எப்படி பேர் மாத்தினா தெரியுமா? நம்ம இப்போ வரைக்கும் நம்ம அவரை சொல்றது விசுவாசத்தின் தகப்பன். ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் போது நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் நம்ம கண்களை கூட நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க அனுமதிக்கிற காரியங்கள் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இயேசுவே இருக்கும், அது தீமைக்கு அல்ல. ஆண்டவர் நம்மளுக்கு தீமை செய்யணும்னு என்னைக்குமே நினைக்க மாட்டார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்துல நம்ம அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள் ஏன் எனக்கு நடந்துச்சு, இது நடக்காம இருந்திருக்கலாம், அநேக கேள்விகளும் கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும், குழப்பங்கள்ல நம்ம இருந்திருப்போம். இந்த வாழ்க்கையில ஏன் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை மட்டும் நீ செய், அது முடிவை வந்து நீங்க பார்ப்பீங்க. ஆமென். இந்த வருடத்துல நம்மளுக்கு அநேக நேரத்தில் நம்மளுக்கு புரியாத கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அதை பெரிய காரியமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்வி கூட கேட்காம, நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன வயிறு இருந்தால் கூட ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, வாய் இல்லையா சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாம் பாருங்களேன், நீ இருக்கிற ஒரே ஒரு குழந்தை, வாக்குத்தத்தம் ஒரு குழந்தை கொடுத்தோன்னு அவன் கொடுத்தாமே. நம்ம வாழ்க்கையிலையும் அந்த விசுவாசத்துல சில ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து வைக்கணும். இது செஞ்சா எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் இருக்கிறார். பேதுரு வந்து ஆண்டவர் கடல்ல வந்து இறங்குன்னு சொன்னேன், அவனுக்கு நல்ல நீச்சல் தெரியும். அவன் நினைச்சிருந்தா நீச்சல் அடிச்சே போயிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட.
ஆனா அவன் மூழ்கிறான். ஆமென். அவன் ஒரு பெரிய மீனவன். ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தை பாருங்க. மூழ்கினாலும் ஆண்டவர், அவன் போய் நீச்சல் அடிக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா ஆண்டவர் அவன் கையை பிடிச்சு தூக்குறாரு. ஆமென். அனைவரும் நம்மளுக்கு அந்த விஷயம் புரியாமலே இருக்கும். எதுக்கு இந்த மாதிரி நடக்குது, எதுக்கு ஆண்டவர் இப்படி பண்ண சொல்றாரு, இப்படி பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஒரு சின்ன ஒரு இதுதான். ஆனா ஆண்டவர் பார்க்கிறது பல தலைமுறைகளை தாண்டி அது ஒரு நன்மையை உண்டாக்குற காரியமாக ஆண்டவர் பார்க்கிறார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சாட்சி நான் கேட்டிருக்கேன். பாஸ்டர் லூகாஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அநேக பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து நல்லா இருந்த ஒரு டைமில் வந்து சனிக்கிழமை வந்து எனக்கு தெரிஞ்சு பிரெயின் டெட், மூளை சாவு அரைஞ்சி இறந்துட்டான். யோசிச்சு பாருங்க, அவன் வாழ்க்கையில் அந்த பாஸ்டரோட வாழ்க்கையில் அநேக பாடல்கள் ஆண்டவருக்காக பாடியிருக்கிறாரு. இந்த விஷயம் நடந்த உடனே அவர் நிறைய கொலை பண்ணுறதுக்கும் ஆண்டவர் ஏன் இதை செய்தார், எதற்கு இந்த மாதிரி காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அந்த பாடியை அப்படியே வீட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் ஆராதனையில் போய் ஆராதனை நடத்தி முடிச்சுட்டு வந்து அந்த அடக்காதனையை செய்தாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை வந்து நம்மளுக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. எதற்கு இது நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது, அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கும் போது அதை நம்ம வந்து அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்திட்டு ஆகும். அதுக்கு வேற விதிவிலக்கே கிடையாது. அப்படி நீங்கள் கேட்கணும்னா கேட்கலாம், ஆண்டவர் ஏன் இதுக்கு செஞ்சீங்க, இதுக்கு இப்படி பண்ணீங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வர போகிறது இல்லை. ஆமென். யோபுனுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவரே ஒரு ஆளை வந்து சாட்சி கொடுத்தாருன்னா யோபு தான். உத்தமன், இவன் சன்மா இருக்கேன், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினவன். யோசிச்சு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன்கிட்ட இருந்த சொத்துக்கள், அவன்கிட்ட இருந்த மிருகஜீவன்கள் எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய பிள்ளைகள், அவங்க உடம்புல இருக்கிற அந்த சுகத்தை எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அது புரியாத விஷயங்கள் நடக்கும்போது அதை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அவங்க சொன்னது ஒன்றுமே புரியாது. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றினா இருக்கீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீ தப்பு பண்ணியிருக்கதான் வந்து யோபுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க. ஆண்டவருக்கு என்னன்னா, இவனை இன்னும் அதிகமாக 2 மடங்காக ஆசீர்வதிக்கணும். பிசாசு நோக்கம் என்ன, யோபுவினுடைய விசுவாசத்தை எடுக்கணும். இந்த டெசிஷன் வந்து யோபு வந்து எடுத்தனால தான், யோபு டெசிஷன் எடுத்து ஆண்டவரை பற்றி கொள்ளணும். என்ன நடந்தாலும் ஆண்டவர் விடக்கூடாது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. யாரால இப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் என்ன நல்லா ஆசீர்வதிக்கணும், நல்ல வீடு தரணும், நல்ல இருக்க இடம் தரணும், நல்ல எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமாக நடக்கணும்னு சொல்கிற இடத்துல நம்ம இருக்கோம். யாராச்சும் சொல்லுவோமா, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அது விசுவாசம் ஆண்டவர் நம்மளுக்கு தரணும். நம்ம எத்தனை பேருக்கு அந்த விதமான விசுவாசம் வேணும்? நிறைய நேரம் நம்ம அநேக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இது செய்யுங்க, இன்னைக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு வாய்க்கணும். நிறைய ஜெபங்கள் இந்த வருடத்தில் எத்தனை பேருக்கு நிறைய ஜெபங்கள் வந்து அதுக்கு பதிலே இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கு ஆண்டவர் அமைதியாக இருந்தது போல இருந்திருக்கு. நிறைய நேரம் ஆண்டவர் வந்து எல்லா ஜெபங்களுக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தா, சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை உயிரை எடுத்துருங்க இயேசுவே. அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருந்தா நம்ம உயிரோட இருந்துருப்போமா? ஆண்டவருக்கு தெரியும், ஒரு அப்பாவுக்கு தெரியும் குழந்தைக்கு எப்போ எதை கொடுக்கணும். ஆமென். ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். ஆமென். நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில்கள் இல்லை. அநேக நேரம் நம்ம வந்து சில காரியங்களை செய்யும் போது தோல்வியை சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை நம்ம ஆண்டவரை நம்பி சில காரியங்களை நம்ம செய்வோம், அதுல சக்சஸ் இல்லை, தோத்து போயிடும். அப்படிதானே? அநேக நேரம் நம்ம அநேக விதமான பாடுகளின் வழியாக நம்ம கடந்து சொல்லுகிறோம். அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவர் என் கூட தான் இருக்காரா? இத்தனை பேருக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருக்கு. இந்த நேரத்துல இப்படி நான் போகும்போது இந்த வழியில நான் போனேன், ஆண்டவர் என் கூட தான். இப்போ கூட நிறைய பேர் இருக்கலாம், இந்த பிரச்சனையில நான் இருக்கேன், ஆண்டவர் இப்போ என் கூட தான் இருக்காரா? அநேக பேருக்கு அந்த சந்தேகம் வருது. ஆமென். அதை நம்ம விசுவாசத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும்.
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அங்கே வந்து பவுல் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சுருக்கமாக ஒரு 3 வசனத்தில் சொல்லியிருப்பார். 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் வில்லாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லேறியுண்டேன். 3 தரம் கப்பல் செலுத்தல் இருந்தேன். கரையிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுயஜனத்தால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்பிடிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆமென். யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், பவுல் வந்து சபையை வந்து துன்பப்படுத்தும் போது அவன் நல்லா இருந்தான். ஆமென். அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. பரிசேயர்கள் அவனுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அவனை எதிர்த்து கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆண்டவரை நம்ம சில நேரத்துக்கு நம்ம அறிஞ்சு வரும்போது சில பாடுகளின் வழியாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆமென். இதற்கான பதில்கள் வந்து கிடையாது. நம்ம ஆண்டவரத்தில் கேட்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அடிபட்டிருக்கான். சொந்த ஜனங்கள் கூட இருக்கிறவங்க, இவன் கூட பழகிறவங்களால அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு, அவனுக்கு போராட்டங்கள் வந்துச்சு, மற்றவங்களால போராட்டங்கள் வந்துச்சு. அநேக பசியில் இருந்தான். ஆமென். நம்ம பைபிளில் படிப்போம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஒரு குறை இல்லாமல் நடத்தி வருகிறார். எல்லாம் உண்மைதான். ஆண்டவர் சில பாதைகளில் நம்ம நடத்துகிறார். ஆமென். அப்பொழுதுதான் நம்ம வந்து வளர்ச்சிகளை அடைய முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜிலேயே வந்து 12 வருஷமா படிச்சுட்டு இருந்தா யாருக்காச்சும் பிடிக்குமா? அடுத்து நம்ம இடத்துக்கு போகும்போது சில அதுக்கேற்ற போராட்டங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தருகிறார். தரும்போது அதுக்கு ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. நம்மளுடைய விசுவாசம் அங்க வந்து தெரியும். ஆமென். நம்ம விசுவாசத்தினாலதான் வந்து சில காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில இந்த வருடத்துல அநேக போராட்டங்களை சந்திச்சிருக்கலாம், அநேக பேர் நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், அநேக தோல்விகளை அறிந்திருக்கலாம். நிறைய பேர் நம்மளை நீ ஆண்டவரை போய் தேர்ந்து அவனுக்கு என்ன நடந்துச்சு, நீ இவ்வளோ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த அவனுக்கு எதுக்கு இது நடந்துச்சு அப்படி நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்டுருக்கலாம். அநேகருடைய வார்த்தைகள் நம்மை குத்தி நம்ம வந்து அநேக காரியங்களில் நம்ம வந்து உடைத்து போக பண்ணுகிற அளவுக்கு இருந்திருக்கலாம். இந்த வருடத்தில் நம்ம கடைசி நேரத்தில் நம்ம வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடந்திருக்கு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இவ்வளவு காரியங்கள் நடந்த பிறகும் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக நேரம் நம்ம பண்ண ஜபத்துக்கும் ஆன்சர் இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒவ்வொரு காரியத்துக்கும் அதுக்கு எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். நம்ம வடித்த கண்ணீர்களுக்கு ஏதோ அர்த்தமே இல்லாதது போல இருந்திருக்கலாம். அப்படிதானே? இந்த காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் எனக்கு இன்னும் எதுவுமே நடக்காம இருக்கு? ஆமென். உலக மக்களின் பார்வைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபெயிலியர்ஸ். ஆனால் எத்தனையோ பேருக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி தானே? நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்மள மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஆண்டவருக்காக அதை பயன்படுத்தாமல் அவங்க நிறைய சக்ஸஸான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். அவங்களுக்கு நிறைய வெற்றிகளான வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம். நம்ம கூட தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க நிறையா சம்பாதிச்சிருக்கலாம், அவங்க நிறையா சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கலாம். அவங்க பார்க்கும்போது இவனை மாதிரி வாழணும்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம நிறைய பேர் நம்மளை பார்க்கும்போது சார் இவனுக்குலாம் நம்ம இவங்க எதுக்கு இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்க்குற அளவுக்கு நம்ம எழுதிருக்கலாம். ஆண்டவர் பார்க்கறது எப்பவுமே நம்ம உலகத்தை பார்க்குற மாதிரி நம்ம ஆண்டவர் பார்க்க மாட்டார். உலகத்தில் வந்து அவனுக்கு விசுவாசம் கிடையாது. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா அவனால் அதுக்கடுத்து எந்திக்கவே முடியாது.
ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏசப்பா உண்டு. எப்போ வந்தாலும் ஆண்டவர் நம்ம ஜீரோல இருந்தா கூட ஆண்டவர் நம்மை உயர்த்ததுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இதோட விசுவாசிக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில உடைஞ்சு ஒண்ணுமே இல்லாம அடிமட்டத்தில் இருந்தா கூட அவன் தாவீது சொல்றான், கதவலாடுகளின் துணி அறிந்து திரிந்தேன்னு அரசனாக உயர்த்தினார். ஆமென். ஆண்டவர்கள் ஒரு நொடி போதும். நம்ம வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருந்தாதான் நான் வந்து ஜெயமான வாழ்க்கை இந்த வருடத்துல வாழ்வேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்து சில தோல்விகளும் நம்மை உயர்த்த ஆண்டவர் அது போதுமானதாக இருக்கிறார். ஆமென். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிலை பிடிக்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆமென். நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு தான் இந்த மாதிரி விஷயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு அவன் பாடுகள் படும்போது அவருக்கு இவ்வளோ பாடுகள் படணும் அவசியமே இல்லாமே. அவர் பிதாவினுடைய செல்லகுமாரன். நம்ம நினைச்சிருந்தா அவர் பூமிக்கு வராமே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து இவ்வளவு பாடுகளை அவர் சகித்த விதம் இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நாம 12 லேகியம், அதாவது ஒரு லேகியம் 1,00,000 பேரை அழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளதான். 12 லேகியம் அவர் அனுப்பியிருந்தா உலகத்தையே அவர் அழிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படியே அமைதியாக அந்த பாடுகளை சகித்தார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்களுக்கு நம்ம பாடுகளை படுறோம்னா, நம்மளை யாராச்சும் உள்ள வச்சு குட்டிடத்தை நமக்கு போட்டு சாட்டையால் நம்ம அடித்து நம்மளை எச்சு தூக்கி நம்மளை ரொம்ப அசிங்கமாக பேசி இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்காக அவர் சகித்தார். ஆனால் இதில் நம்ம கற்றுக்கணும். நம்ம போராட்டங்கள் வழியாக நம்ம வாழ்க்கையை போகும்போது எனக்கு முன்மாதிரியே ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி போயிருக்காரு. இதே பாதைகள் வழியாக அவர் போயிருக்காரு. அவர் கடந்தா என்னாலே கடக்க முடியும். அவருடைய ஆவியை கொண்டு நான் போக முடியும். பரிசுத்தாவின் துணையோடு என்னால் போக முடியும். இந்த விஷயங்கள் எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் எதுக்கு இது அனுமதித்தாங்கிறது எனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் போராடுவேன். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? நல்ல போராட்டத்தை நான் போராடுவேன், ஓட்டத்தை முடிப்பேன். ஆமென். இந்த உலகத்துல நம்ம போராடுற போராட்டங்களுக்கு நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ், அதாவது எந்த பதிலும் கிடைக்காமல் இருக்கலாம், எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காமல் இருக்கலாம். நம்ம நல்லா போராடிக்கலாம். இந்த உலகத்துல யாருமே நம்மளை பார்க்காமல் இருக்கலாம். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம பண்ற ஒவ்வொரு பாடுகள், நம்ம பிரயாசப்படுறது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். அது இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த உலகம் நம்மளை பார்த்து இகழலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும். பவுல பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:12 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவமாய் இருக்கிறாய். இதை வந்து 1 தீமோத்தேயு எழுதும்போது, அதாவது 2 நிருபங்கள் எழுதியிருக்காங்க. முதல் நிருபத்தில் ஆண்டவர் பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுப்பா, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணு. அதுக்கப்புறம் 2 தீமோத்தேயு பவுல் என்ன எழுதுகிறார்னா, நல்ல போராட்டத்தை போராடுகிறேன். அவர் சொல்லுகிறவரா மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடந்து முடித்தார். ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் பவுலை பார்த்தீங்கன்னா அவர் அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, அவ்வளோ அடிகள் பட்டு இருந்தாலும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வருடத்தில் நம்ம கடைசி நேரத்தில் வந்தது, கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மளோட பேசுகிறது என்னன்னா, நல்ல போராட்டத்தை போராடணும். நம்மளுக்கு அநேக தாழ்வுகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். இந்த வருடத்தில் நம்மளுக்கு அநேக காரியங்கள் நம்ம நினைச்சது மாதிரி நடக்காமல் இருந்திருக்கலாம். நம்ம நினைச்சது மாதிரி இந்த நிறைய காரியங்கள் நமக்கு புரியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து அடுத்த வருடத்துக்குள்ளே போகும்போதும் நம்மளுக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சரியான நேரத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்த அவர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய கிறிஸ்மஸில் நம்ம பார்த்தோம், அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஃபெயிலியர் ஆகும் போதும், நம்ம தோற்கும் போதும், நம்ம அநேகர் துன்புறுத்தும் போதும், நம்ம அநேகர் வந்து பரியாசம் பண்ணும் போதும், நம்ம வாழ்க்கையில் சில புரியாத காரியங்கள் நடக்கும் போதும் கூட அவர் நம்ம கூட தான் இருக்கார்.
ஆமென். எத்தனை பேரால உணர முடியும்? ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம ஆண்டவர் பக்கம் போறது இல்லை, அவ்வளவு. நம்மளுக்கு ஆண்டவர் இடத்துல பதில்களை மட்டும் தான் பார்க்கிறோம். ஆண்டவர் கீழ்ப்படுதல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இணைந்து வரணும். ஆமென். ஒரு நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய் நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வந்தாலும் அது வந்து ஆண்டவர் மேல பழிய போடாம, ஆமென், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையில் இது நடந்துச்சு, எதுக்கு ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சாரு, இதுக்கு இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு ஆண்டவர் மேலே பழிய போடாம, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ரீசன் சொல்லாம, ஆண்டவரை எதுக்கு எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்க, இதை நீங்க பண்ணனால தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியல ஒரு ரீசன் சொல்லாம, ஆமென். நம்ம வந்து வாழ்க்கையில இனி வருகிற அந்த காலத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி, ஆண்டவரை யோபு கூட என்னை கொன்று போட்டாலும் உண்மையில நான் நம்பிக்கையா இருப்பேன், எனக்கு வாழ்க்கை இனிமேல் என்ன நடந்தாலும் நான் உண்மையில நம்பிக்கையா இருப்பேன். இன்னும் நிறைய பேர் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல எனக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன், இந்த தாளத்துக்களை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க, உங்ககிட்ட இருக்கிற முழுவதையும் ஆண்டவருக்காக கொடுங்க. ஆமென். இது வரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு தெரியாது, இந்த வருடம் முடிய போகுது, இந்த இடத்துல ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு இயேசுவே, உங்களுடைய கரங்களை நான் ஒப்புக் கொடுக்குறேன் இயேசப்பா, முழுவதுமா உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் இயேசப்பா, இது எல்லாவற்றையும் மாற்றி போட உங்களால முடியும் இயேசப்பா. இந்த நேரத்தில் நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கலை, இந்த காரியங்கள் நான் நினச்ச மாதிரி நடக்கலை, ஒரு தோல்வியின் பக்கத்தில் இருக்கேன் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்பு, என் கூடயே நடந்து வா. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற போதுமானவராக இருக்கிறாமே. என் வாழ்க்கையில் இன்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்காக நம்ம நிறைய பிரயாசப்படணும். ஆண்டவருக்காக இன்னும் அநேகம் பேரை பரலோகத்துக்கு கொண்டு போகணும், நம்மளும் பரலோகத்துக்கு போகணும். நம்ம வாழ்க்கையில் பெரிய வீடு கட்டுறதோ, பெரிய கார் வச்சுக்கிறதோ, பெரிய வேலையில் போகிறதோ பெரிய விஷயம் கிடையாது. பரலோகத்துக்கு போகலன்னா நீங்கள் பண்ணுற எதுவுமே ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆமென். வாழ்க்கையில் இயேசுவே எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே உண்மை நெருங்கி சேருகிறதற்கு ஏதுவாக இருக்கணும் இயேசப்பா, உண்மை விட்டு பிரிக்கிறதா இருக்கக்கூடாது இயேசுவே. நல்ல போராட்டத்தை போராடணும் இயேசுவே, நல்ல போராட்டம் எல்லாம் வாயிலை தந்து கேட்கலாம் இயேசுவே, நல்ல போராட்டத்தை போராடணும் இயேசப்பா. கண்களை மூடி இயேசுவே, ஒரு நல்ல போராட்டத்தை போராடுகிறவனா இருக்கணும் இயேசுவே. என் வாழ்க்கையில் இயேசுவே எல்லா விஷயத்துல இயேசப்பா எனக்கு புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் நான் போகலாம் இயேசுவே. இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே, நல்ல போராட்டத்தை போராட கிருபை தாங்க இயேசுவே. அநேக பரிசுத்தவான்கள் கல்லறைகளில் எழுதியிருக்கு, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கணும். நம்ம இந்த பூலோகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நம்ம நிச்சயமாக சொல்ல முடியணும், இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் வாயிலிருந்து வரும், நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடிக்கிறேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேங்கிற அளவுக்கு ஆண்டவரோடு நம்ம வாழ்க்கை இனிமே இருக்கட்டும். எல்லாருக்கும் அங்கே முடிச்சோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் பீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தங்கிடுவார். நீதியின் பீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நம் நேச வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிட
வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கரங்களை தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கரங்களை கட்டி சொல்லுவோமா? நல்லதொரு போராட்டம் இந்த உலகத்தில் போராடு. உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட நீ போ என்று கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்தீர், ஆனால் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது என்று கிதியோன் கேட்ட கேள்விக்கு நீ போ, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நீ போராடு. நீ உனக்கு கற்றுக் கொடுக்கிற தாளந்து பிரகாரமாக, உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அபிஷேகத்தின் பிரகாரமாக நீ மீதியானியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிப்பா என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்திருக்கிற காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் தேவைக்காக, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அது நிச்சயமாய் மாறப்பட்ட தேவனால முடியும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஆண்டவரை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஆரம்பம் முதல் இதுவரை பாடல் மூலமாகவும் செய்தி மூலமாகவும் ஆண்டவரை ஜெபத்தினாலும் எங்களோடு இடைப்பட்ட தேவன் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நம்மளுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தருக்காக ஒரு தாளந்துகளாய் மாற்றிக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யும். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென்.